Hello friends, welcome back to my channel. It's Vaishnavi here. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. So டக்குன்னு லஞ்சுக்கு ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணோம்னா இதை நீங்க ஈஸியா பண்ணலாம். So இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பாஸ்மதி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் 2 எடுத்துர்க்கேன், இஞ்சி. அப்புறம் தேவையான ஸ்பைசஸ். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ அந்த காய் நீங்க எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ இது நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஸோ 2 ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன், ஸோ ஆனியனையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குது இல்லையா, நம்ம புதினா, கொத்தமல்லி அந்த இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்து அதில் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு என்ன காய் உங்களுக்கு பிடிக்குதோ சேர்த்துக்கலாம். பட் இந்த கத்திரிக்காய் அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக புலாவுக்கு என்ன பண்ணுவோமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நான் எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன்னா, நான் ஒரு சின்ன மீடியம் டம்ளரில் பிரியாணி அரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ புலாவுக்கு ஓரளவு உதிரியாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 1 டம்ளர் அரிசி 2.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது தேவையானதை நீங்கள் விட்டுட்டு 2 விசில் வந்ததுன்னா போதும். 2 விசிலுமே மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா குழ குழன்னு ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உப்பு கடைசியாக சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனால். அப்புறம் டாப்பிங்ஸ்க்கு நான் கேஷ்யூஸ் போட்டிருக்கேன். நீங்கள் கேஷ்யூஸு, பாதாம் அதுவுமே நீங்கள் ரோஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா புலாவ் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட நீங்கள் அதை இது பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.